அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் மாணவர்களே, நாம் இன்று தரம் 4 தமிழ் பாடத்தில் உள்ள முதலாவது பாடத்தை பார்க்கவிருக்கின்றோம். மாணவர்களே, இவ்வீடியோவை தொடக்கம் முதல் இறுதி வரை அவதானித்து இறுதியிலே கேட்கப்படும் வினாக்களுக்கு உங்களது விடைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் உங்களது நண்பர்கள் பயன்பெற அதிகமாக ஷேர் செய்யுங்கள். தமிழ் பாடத்தில் அதாவது முதலாவது பாடம் பக்க எண் 1 விழித்தெழு. இப்பாடலை இயற்றிய கவிஞர் செல்ல கணபதி. காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது. தூக்கம் போதும் தம்பியே, சோம்பல் ஏனோ எழுந்திடு. ஆம் பிள்ளைகளே, அதிகாலையிலே காகம் கரைந்ததும் காலை நேரம் விடிந்து விட்டது. இனியும் தூங்கியது போதும் தம்பி, சோம்பல் படாமல் எழுந்திரு என்று இப்பாடல் எமக்கு உணர்த்துகின்றது. காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது. தூக்கம் போதும் தம்பியே, சோம்பலேனோ எழுந்திடு, சோம்பலேனோ எழுந்திடு. ஊக்கம் கொண்டு உழைத்திடின் உயர்ந்த வாழ்வு கிடைத்திடும். தூக்கம் மிகுந்த சோம்பலால் துவண்டு போகும் வாழ்க்கையே. ஆம் பிள்ளைகளே, ஊக்கத்துடன் மிகவும் உற்சாகமாக உழைத்தால் மிகவும் உயர்ந்த வாழ்வு கிடைக்கும். அதிகமான தூக்கம் அதாவது தூக்கம் மிகைத்து எமக்கு ஏற்படும் சோம்பலானது எமது வாழ்வையே முடக்கிவிடும் என இப்பந்தி உணர்த்துகின்றது. ஊக்கம் கொண்டு உழைத்திடின் உயர்ந்த வாழ்வு கிடைத்திடும். தூக்கம் மிகுந்த சோம்பலால் துவண்டு போகும் வாழ்க்கையே, துவண்டு போகும் வாழ்க்கையே. பூக்கள் மீது கும்பலாய் புதிய தேனை உண்ணவே ஈக்கள் கூடும் அழகு பார், இன்னும் தூக்கம் ஏனடா. அதாவது புத்தம் புதிய தேனை குடிப்பதற்காக ஈக்கள், இங்கு ஈக்கள் என்று குறிப்பிடப்படுவது தேனீக்கள். தேனீக்கள் கூட்டமாக வரும் அழகை பார்ப்பதற்காக தம்பியை நித்திரை விட்டு எழுப்பும் விதமே இங்கு நாம் பார்க்கிறோம். பூக்கள் மீது கும்பலாய் புதிய தேனை உண்ணவே ஈக்கள் கூடும் அழகு பார், இன்னும் தூக்கமேனடா, இன்னும் தூக்கமேனடா. சாறை சாறையாகவே சலித்திடாமல் எறும்புகள் ஓரமாகச் சென்றுமே உழைத்து தின்னும் அழகு பார். அதாவது மாணவர்களே, இந்த பந்தியிலே நமக்கு விளங்கலாம், வரிசை வரிசையாக ஓரமாகவும் அதாவது வரிசையாகவும் ஓரமாகவும் எந்தவிதமான சலிப்புமின்றி எறும்புகள் உழைக்கின்ற அழகை பார் என்று கவிஞர் கூறுகின்றார். சாறை சாறையாகவே சலித்திடாமல் எறும்புகள் ஓரமாக சென்றுமே உழைத்து தின்னும் அழகு பார், உழைத்து தின்னும் அழகு பார். அடுத்த பந்தியை பார்த்தால், தென்றல் வீசும் காலையில் சீக்கிரம் நீ எழுந்திடு. உன்றன் பாடம் படித்திடு, உயர்ந்த அறிவை பெற்றிடு. அதாவது மாணவர்களே, இதமான தென்றல் வீசும் காலையில் விரைவாக எழுந்து உனது பாடத்தை படிப்பதன் மூலம் உயர்ந்த அறிவை பெற்றிடலாம் என கவிஞர் இப்பந்தியில் குறிப்பிடுகின்றார். தென்றல் வீசும் காலையில் சீக்கிரம் நீ எழுந்திடு, உன்றன் பாடம் படித்திடு, உயர்ந்த அறிவை பெற்றிடு, உயர்ந்த அறிவை பெற்றிடு.
வளர்ந்து பின்னர் நீயுமே வாலிபத்தை அடைந்ததும் தளர்ந்திடாமல் உழைத்திடு தக்க வாழ்வு கிடைக்குமே. ஆம் பிள்ளைகளே, நீ வளர்ந்து இளமை பருவத்தை அடைந்தால் எந்தவித தளர்ச்சியுமின்றி ஊக்கத்தோடு உழைத்தால் சிறந்த வாழ்க்கை கிடைக்குமென இப்பந்தி எமக்கு உணர்த்துகின்றது. வளர்ந்த பின்னர் நீயுமே வாலிபத்தை அடைந்ததும் தளர்ந்திடாமல் உழைத்திடு தக்க வாழ்வு கிடைக்குமே, தக்க வாழ்வு கிடைக்குமே. ஆம் மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை இப்பாடலை பார்ப்போம். காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது. தூக்கம் போதும் தம்பியே, சோம்பல் ஏனோ எழுந்திடு. ஊக்கம் கொண்டு உழைத்திடின் உயர்ந்த வாழ்வு கிடைத்திடும். தூக்கம் மிகுந்த சோம்பலால் துவண்டு போகும் வாழ்க்கையே. பூக்கள் மீது கும்பலாய் புதிய தேனை உண்ணவே ஈக்கள் கூடும் அழகு பார், இன்னும் தூக்கம் ஏனடா. சாறை சாறையாகவே சலித்திடாமல் எறும்புகள் ஓரமாகச் சென்றுமே உழைத்து தின்னும் அழகு பார். தென்றல் வீசும் காலையில் சீக்கிரம் நீ எழுந்திடு. உன்றன் பாடம் படித்திடு, உயர்ந்த அறிவை பெற்றிடு. வளர்ந்து பின்னர் நீயுமே வாலிபத்தை அடைந்ததும் தளர்ந்திடாமல் உழைத்திடு தக்க வாழ்வு கிடைக்குமே. ஆம் மாணவர்களே, இப்பாடலில் காலை காட்சி மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளதை எம்மால் காணலாம். இன்னும் அதிக தூக்கம் மற்றும் சோம்பலானது எமது வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளிவிடும் என இப்பாடலில் கவிஞர் உணர்த்துகிறார். உற்சாகமாக எழுந்து சுறுசுறுப்புடன் உழைத்தால் எமது வாழ்க்கை வளமாக அமையும் என இப்பாடலில் அவர் உணர்த்துகிறார். ஆம் மாணவர்களே, இப்பாடலின் பின்னர் கேட்கப்படும் வினாக்களாவது: பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். முதலாவது, மாணவர்கள் காலையில் எழுந்தவுடன் யாது செய்ய வேண்டுமென கவிஞர் கூறுகிறார்? மாணவர்கள் காலையில் எழுந்தவுடன் யாது செய்ய வேண்டுமென கவிஞர் கூறுகிறார்? பிள்ளைகள், இவற்றுக்கான விடைகளை கமெண்டில் நம்பர் 1, 2 என பதிவிட்டு நீங்கள் பதிவிடலாம். ஆம், இரண்டாவது வினா, இப்பாடலின் மூலம் குறிப்பிடப்படும் காலை காட்சிகளை குறிப்பிடுக. இப்பாடலின் மூலம் குறிப்பிடப்படும் காலை காட்சிகளை குறிப்பிடுக. மூன்றாவது, இப்பாடலில் கூறப்படும் எறும்பின் சிறப்பியல்பு யாது? இப்பாடலில் கூறப்படும் எறும்பின் சிறப்பியல்பு யாது? நான்காவது வினா, உயர்ந்த வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டுமென பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? உயர்ந்த வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டுமென பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இறுதியாக, இப்பாடலின் மூலம் நீர் பெற்றுக்கொள்ளும் படிப்பினை யாது? இப்பாடலின் மூலம் நீர் பெற்றுக்கொள்ளும் படிப்பினை யாது?